தமிழக மக்களுக்காகவே அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழவும், தமிழகத்தின் முதலமைச்சராக விரைவில் மீண்டும் அரியணையில் அமரவும் வேண்டி அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திருக்கோயில்களில் தங்கத் தேர் இழுத்தும், அங்க பிரதட்சணம் செய்தும், தீச்சட்டி ஏந்தியும், அபிஷேக ஆராதனையுடன் வழிபாடு நடத்தியும் மனமுருக வேண்டிக் கொண்டனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாள் இன்று தமிழகம் மற்றும் அஇஅதிமுக செயல்படும் பிற மாநிலங்களில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு பி பழனியப்பன் வெள்ளி தேர் இழுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழ மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டார். இதில் கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வழிபாட்டினை தொடர்ந்து பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் விருகம்பாக்கத்தில் மக்களின் முதல்வருக்காக நடைபெற்ற ஆயுஷ் ஹோம நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திரு பி பழனியப்பன், திருமதி ப வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் லலிதா சகஸ்ர நாமத்துடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர் காமராஜ் 2.5 மணி நேரம் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று மக்களின் முதல்வர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டார். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாவட்டத்தில் உள்ள 2786 கோயில்களில் நாள் முழுவதும் பூஜைகள் செய்ய ஏதுவாக பித்தளை தட்டு, மணி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டன. கரூர் செல்லாண்டிப்பாளையம் பகவதி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வழிபாட்டினை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை அண்ணாநகர் மாங்காளி அம்மன் கோயிலில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா தீச்சட்டி ஏந்தி மக்களின் முதல்வருக்காக சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக மகளிர் அணி சார்பில் வடபழனி முருகன் கோயிலில் கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி சசிகலா புஷ்பா எம்பி உள்ளிட்டோர் அங்க பிரதட்சணம் செய்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக பிரார்த்தனை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ஆவாரங்காடு அக்னி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு பி தங்கமணி பங்கேற்று மக்களின் முதல்வருக்காக பிரார்த்தனை மேற்கொண்டார். பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து இருக்கன்குடியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் 10,000க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களுடன் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஆயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் பாத யாத்திரையாக சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் கலந்து கொண்டார். வழிபாட்டினை தொடர்ந்து கோபூஜை நடைபெற்றது. நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோயில், வேளாங்கண்ணி மாதா கோயில், நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வெள்ளை விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டனர். வழிபாட்டினை தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் கோயிலிலும், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குமாரசுத்த யாகம், சத்ரு சம்ஹார யாகம், ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. இதேபோல் தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலில் மக்களின் முதல்வர் பிறந்த நாளை அஇஅதிமுகவினர் கேக் வெட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமிகள் உடனுரை வடிவுடை அம்மன் கோயிலிலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் யாக பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழ வேண்டி கோட்டூர்புரத்தில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயிலில் ஹோமத்துடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. டெல்லி ஆர்கேபுரம் பகுதியில் அமைந்துள்ள முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு அன்னதானம் மற்றும் விலையில்லா வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டன. மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, நாடாளுமன்ற அஇஅதிமுக குழு தலைவர் திரு வேணுகோபால் எம்பி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
மேலும் இப்பகுதியில் ஐக்கிய தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் மசூதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கழகத்தின் சார்பில் பந்தல் அமைக்கப்பட்டு ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு கோயில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு பூஜைகள், தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன.